ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 25/6/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தூய்மையாகிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அது என்னது? பாபாவுடைய நினைவு. இந்த நினைவின் முயற்சி தான் கடைசியில் உங்களுக்கு பயன்படும். தூய்மை ஆகிறதுக்கும் சரி, அந்த தூய்மையின் ரேங்க் போடுறதுக்கும் சரி, அதன் மூலமாக உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கும் சரி. எந்த அளவுக்கு வேறு எந்த நினைவும் இல்லாமல் ஒரு பாபா நினைவில் உங்களால் மனசை பிடிச்சி கட்டி போட முடியுது, அல்லது அது இஷ்டத்துக்கு கயிறு இருந்த மாடு மாதிரி ஓடுதா? ஸோ நம்ம ராஜயோகத்துடைய சாரமே இது தான், மனசை அப்படியே கட்டி போடுறது தான். ஸோ அது நினைவின் பயிற்சினால் தான் வருது. அதன் மூலமாக தான் ஆத்மா தூய்மையாகவும் ஆகுது. ஏன்னா இங்கே நம்ம பாபாவோட கட்டி போடுறதுக்கு காரணம் இருக்குது இல்லையா? அதன் மூலமாக தூய்மையாகுது, ஆத்மா பலம் பொருந்தியதாக ஆகுது. இல்லாட்டினா அது இஷ்டத்துக்கு விகார எண்ணங்கள், வீண் எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் இதை தேடி ஓடிட்டு இருக்கும். கேள்வி: சங்கமயுகத்தில் எந்த ஒரு திலகத்தை அணிஞ்சிக்கிறதுனால சொர்க்கத்தில் நமக்கு ராஜ திலகம் கிடைக்கிது? சங்கமயுகத்தில் நான் ஆத்மா ஒரு புள்ளியாக இருக்கிறேன், இந்த உடம்பு நான் கிடையாது அப்படின்னு உள்ளுக்குள்ளே இதையே மனனம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன புள்ளி தானா, சின்ன புள்ளி தானான்ட்டு. அதாவது நான் ஆத்மா அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடையணும் இல்லையா? இப்போ ஆஸ்தி ஃபுல்லாக இழந்துட்டோம், இப்போ அடையிறோம். அது எதிர்கால 21 பிறவிக்கு வரப்போகுது. அதை கொடுக்குற அப்பாவும் புள்ளியாக தான் இருக்கார், நானும் புள்ளியாக தான் இருக்கிறேன். அப்படின்ற நினைவு திலகத்தின் மூலமாக தான் சொர்க்கத்தின் ராஜ திலகம் நமக்கு கிடைக்கிது இல்லை? இந்த நினைவு தான் நமக்கு திலகம். திலகமிடுவதே ஏதோ ஒரு நினைவின் இல்லை. ஜென்ரலாக அந்த கல்யாணம் ஆன பெண்கள் திலகமிடுறாங்க. அப்போ நான் திருமணம் ஆனவள் அப்படின்னு கணவனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக திலகமிடப்படுது. அந்த மாதிரி நாமளும் பாபாவோடு நிச்சயிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான், ஞாபகம் வச்சுக்கிறது தான் இந்த திலகமே. இந்த நினைவு திலகம் இருக்கிறவங்க தான் சொர்க்கத்தின் ராஜ திலகத்தை அடைய முடியும். பாபா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன், நீங்கள் இந்த நினைவிலே இருந்தீங்கன்னா அரை கல்பத்திலிருந்து அழறதுலேருந்தே விடுபட்டுடுவீங்கன்ற, அழ வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி உங்களை மாத்திர சுகம் நிரம்பியவர்களாக அப்படின்னு பாபாவே கேரண்டி கொடுக்குறார். ஓம் சாந்தி. நான் ஆத்மா. தந்தையை கண்டிப்பாக அவசியம் நினைவு பண்ணணும், அப்போ தான் தூய்மையாக முடியும். இந்த அக்கறை இருக்கணும். முயற்சினாலே இதுதான் இல்லை? பாபா நினைவு செஞ்சு தூய்மை ஆகணும் அப்படிங்கிற கவலை, அந்த கவனத்திலையும் அந்த அக்கறையிலையும் கவலையிலும் இருக்கிறது தான் முயற்சியே இல்லை? பாபா நினச்சி ஐயோ கொஞ்ச நேரம் நினைக்காமல் விட்டுட்டேனே அப்படி இருக்கணும். அம்மா சொன்னாங்க இல்லையா, நினைத்தால் 10 மடங்கு லாபம் மாதிரி, நினைக்கலன்னா 10 மடங்கு நஷ்டம். லாபம் வந்தால் அடுத்த ஜென்மத்தில் தானே, நஷ்டம் இந்த ஜென்மத்திலே பார்ப்போம், தண்டனை அடையிறதெல்லாம். ஸோ இந்த பயம் இருக்கணும், இதுதான் முயற்சியே. ஆனால் குழந்தைங்க இந்த முயற்சியில் ஈடுபட மாட்டுறாங்க போதிய அளவுக்கு. ஏன்னா மாயா அதிகமாக தொந்தரவு செய்யுது. மாயானால என்ன அர்த்தம்? பாபா நினைவை தவிர வேறு எதெல்லாம் உங்கள் நினைவு வருதோ அத்தனையும் மாயா தான். ஸோ ஒரு தந்தையுடைய நினைவை மறக்க வச்சிடுது, மற்றவங்களுடைய நினைவு வந்துடுது. தந்தை அல்லது நாயகனை நினைவு பண்ணுறது கிடையாது. இப்படிப்பட்ட நாயகனை குறைஞ்சது 8 மணி நேரமாவது நினைக்க வேண்டாமா? ஏன்னா நினைக்கிறது இங்கே பெரிய சேவை.
அப்போ இந்த சேவையை நீங்கள் குறைஞ்சது 8 மணி நேரம் பண்ணணுன்றார். இல்லை, நினைவில் சுய புருஷார்த்தமாக வந்துடுது, சேவையும் வந்துடுது. ஸோ 8 மணி நேரம் நினைவு செய்கிறதுக்கான சேவையை கொடுக்கணும் இந்த ஈஸ்வரிய அரசாங்கத்துக்கு. அதாவது நாயகனை நினைவு செய்கிறதுக்கான உதவியை செய்யணும். ஏன்னா நினைக்க ஆத்மா மட்டும் தூய்மையாகலை, உங்களை சுற்றி இருக்கிற வாயுமண்டலமும் தூய்மையாகுது. உலகம் ஃபுல்லாக வாயுமண்டலத்தை அழுக்காக்குது, ஆனால் நாம் தூய்மையாக்குறோம் அழுக்காக்குன வாயுமண்டலத்தை. ஸோ இதுதான் நீங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா 2 சிலைகள் கோபுரத்தில் அந்த கோபுரத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும். இல்லை, தூய்மையின்மை தான் விழருது. பாபா சொல்லுவார் இல்லையா, சன்னியாசிகள் தங்களுடைய தூய்மையினால் பாரதத்தை தாங்கி பிடித்தார்கள் அப்படின்ட்டு. இப்போ மொத்தமாக அழுக்காயிடுச்சு ஒட்டுமொத்த உலகமும். இப்போ இதை தாங்கி பிடிக்க போகிறது நம்மளுடைய தூய்மை தான். அதுதான் நினைவு செய்கிறதுக்கான உதவி செய்யணுன்றார். அதாவது குழந்தைங்க தந்தையை நினைவு செய்யணும், அப்பான்னு நினைவு செய்யுங்க, இல்லை நாயகன் நினைவு செய்யுங்க, மொத்தத்தில் நினைவு செய்யணும். இதுதான் மிகப்பெரிய முயற்சி. கீதையில் கூட மன்மனாபவன் இருக்குது. ஸோ மன்மனாபவனால் என்ன அர்த்தம்? பாபாவை நினைவு செய்கிறது தான். அதனால் தந்தையை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. உட்கார்ந்தாலும் எழுந்திரிச்சாலும் நடந்தாலும் சுற்றினாலும் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேறு எதுவுமே உங்கள் புத்தியில் வரக்கூடாது. ஏன்னா கடைசியில் இப்படிப்பட்ட நினைவு தான் உங்களுக்கு பலனை கொடுக்கும், பயன் தரும். ஸோ அதனால் தன்னை ஆத்மா அசரீரின்னு உணருங்க. இப்போ நாம் திரும்பி போகணும், பாபாவோடு திரும்பி போகணும், தூய்மையாகி திரும்பி போகணும். 2த்துக்குமே பாபா நினைவிலே இருக்கணும். அந்த நினைவுக்கு ஈஸியான வழி, பாபாவோடவே 24 மணி நேரம் வாழுங்க, துணைவனாக வச்சுக்கோங்க அப்படின்னு நேற்று சொன்னார் இல்லையா. ஸோ இந்த முயற்சியை அதிகம் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. மற்றதுலெல்லாம் கவனம் கொடுத்துட்டு லௌகிக விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது ஆன்மீக விஷயத்துலையுமே வெறும் சேவையை மட்டும் பண்ணிவிட்டு பாபாவே நினைக்கலன்னா பெருத்த நஷ்டமாயிடும். ஸோ காலையில் குளிச்சுட்டு தனிமையில் போய் மொட்டை மாடியிலையோ அல்லது ஹால்லையோ உட்காந்துக்கோங்க. தனிமையில் உட்காந்து பாபா நினைவிலே இருங்க. ஏன்னா எந்தளவுக்கு தனிமை இருக்குதோ அந்தளவுக்கு நல்லது. இல்லைன்னா மற்றவர்கள் டிஸ்டர்பன்ஸ், அவங்கள பற்றிய சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதனால் நாம் பாபாவை நினைவு செய்யணுன்றதை மட்டுமே எப்போவுமே நீங்கள் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. பாபாவை நினைக்கணும், பாபா கிட்டேருந்து முழு ஆஸ்தி அடையணும். இந்த முயற்சியை ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கும் ஒரு முறை தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் இந்த ஒரு முறை நீங்கள் பண்ணுறதுடைய ஆதாரத்தில் தான் உங்களோட 5000 வருஷ தலைவிதியை நீங்களே நிர்ணயம் பண்ணுறீங்க. அப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும்? சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த 4 யுகத்துலேயுமே எங்கேயுமே நீங்கள் இந்த முயற்சி செய்ய வேண்டியது இருக்காது. இது சூப்பரில். இப்போ கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள்லாம் பார்த்தா இந்துக்களை விட ரொம்ப பக்தி செய்கிற மாதிரி தெரியுது, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. உண்மை தான். நம்ம எப்போவுமே கஷ்டப்பட தேவையில்லை. இல்லை, கடைசி இதில் கூட நாஸ்திகராக வேறு ஆக்கி விட்டுறாங்க. ஸோ எந்த வேலையும் கிடையாது. இப்போ மட்டும்தான் முயற்சி பண்ணுறோம். இதோடைய பலன் பாருங்கள். 4000 வருஷம் ஜாலியாக விட்டுறாரு, ஃப்ரீயாக விட்டுறாரு. இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பாபா சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க போதும். இப்போ கூட கஷ்டம் கொடுக்கல, ஜஸ்ட்டு நினைவு மட்டும் செய்யுங்க, வேறு எதுவுமே கஷ்டம் கொடுக்கலையே. ஏன்னா நினைவு செய்கிறதுக்கான சரியான நேரம் இது தான். சூப்பர் இல்லை? கரெக்டான நேரம். அந்த கரெக்டாக அம்பு விடுறதுன்னு சொல்லுவாங்களே, கரெக்டாக அந்த மான் போகும்போது கரெக்டாக அம்பு விடுற மாதிரி இப்போ விடணும் அம்பு, நினைவுன்ற அம்பு. பாபாவுமே இந்த சங்கமேகத்தில் தான் வரார், வேறு எப்போவுமே வர்றது கிடையாது. நீங்களும் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி இதை தெரிஞ்சிருக்கிறீங்க. நிறைய குழந்தைங்க பாபாவை மறந்துடுறாங்க.
அதனால் அதிகமாக ஏமாற்றம் அடைகிறாங்க. இல்லை, உயிரோட்டமாக கடவுள் இப்போ தான் வராரு. ஸோ இப்போ தான் அவரை பற்றியும் தெரியும். அப்போ இப்போ தான் நினைக்கணும். நினைக்கலைன்னா ஏமாந்துடுறீங்க. அதிகமாக நினைக்கலைன்னா அதிகமாக ஏமாந்துடுறீங்க. ராவணன் அதிகமாக ஏமாற்றக்கூடியவன். அதில் கவனம் இருக்கணும். நினைக்க நினைக்க நம்மளை சுற்றி பாதுகாப்பு கவசம். நினைக்க மறந்தாலே அந்த பாதுகாப்பு கவசம் காணாமல் போயிடும். மாயை அட்டாக் பண்ணிவிடுவான். ஏன்னா அரை கல்பத்தின் விரோதி இந்த ராவணன். அதனால தான் பாபா சொல்கிறாரு, தினமும் காலையில் எழுந்து இந்த விசார் சாக்கர் மந்தன் செய்யுங்க, ஞானக்கடலை கடைங்க. அது மட்டும் இல்லை, எவ்வளோ நேரம் நாம் பாபாவை நினைவு செஞ்சோம், எவ்வளோ கரை நீங்கி இருக்கும் அப்படின்னு சார்ட்டு வைங்க. ஏன்னா எல்லாமே நினைவின் ஆதாரத்தில் தான் இருக்குதுன்னா எவ்வளோ கவனம் கொடுக்கணும். அற்பகால வருமானத்தை கொடுக்குற வியாபாரத்துக்கே தினம் தினம் கணக்கு எழுதுகிறாங்கன்னா இது ஜென்ம ஜென்மாந்திர லாபம். அப்போ இதுக்கு கண்டிப்பாக கணக்கு எழுதணும், சார்ட் எழுதணும் இல்லையா? குழந்தைங்க தங்களுடைய முழு ஆஸ்தியம் அடையணும் அப்படின்னா முழு முயற்சி பண்ணணும். இல்லை, ஃபுல் ஆஸ்தி அடையணும், அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு முழு முயற்சி என்ன? பாபா நினைவை தவிர வேறு எதையுமே வரவிடாதீங்க. நரன்லேருந்து நாராயணன் ஆகியே தீரணும். இதுதான் உண்மையான சத்யநாராயணன் கதை. இதிலே மைண்டை பிஸியாக வச்சுக்கணும். இப்போ கடைசியாக வந்திருக்கிறோம், எப்படி ஃபாஸ்ட்டாக போக முடியும்? டெக்னாலஜி இருக்குது, பயன்படுத்துங்க. இல்லை, முரளி இருக்குதா, திரும்ப திரும்ப கேளுங்க. அல்லது மைண்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க. அதை கேட்டதை நினைவு செஞ்சுக்கிட்டு அடுத்த காரியத்தை பண்ணுங்கள். அடுத்தது மறுபடியும் கேளுங்க. அப்போ மைண்டை வேறு விஷயத்துக்கே நீங்கள் கொடுக்கல இல்லையா? அப்படி இப்போ டெக்னாலஜி மூலமாக, ஏன்னா சுயமாக என்ன சொன்னார் நினைக்கிறதோ அல்லது போய் படிக்கிறதுக்கோ எவ்வளோ டைம் ஆகும். ஆனால் இப்போ எவ்வளோ ஈஸி ஆகிடுச்சு. இந்த டெக்னாலஜி கொஞ்ச நேரம் தான் இருக்க போகுது. ஈஸியாக நிரப்பிக்கிறதுக்கான வழி பயன்படுத்திக்கோங்க. நரன்லேருந்து நாராயணன் ஆகணும், அதுக்கு முழு முயற்சி பண்ணணும். பக்தர்கள் பௌர்ணமி அப்போ சத்யநாராயணன் கதையை சொல்லுவாங்க இல்லை? இப்போ கூட கர்நாடகா மாநிலத்திலலாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் 16 கலை சம்பூர்ணமாகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சத்தியமான தந்தையை நினைவு செய்யணும். அப்போ தான் 16 கலை சம்பூர்ணமாகி நாராயணனாக ஆக முடியும். அதற்கான வழியை ஸ்ரீமத்தை பாபா கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு? இல்லறத்தில் இருங்க, வேலை பாருங்கள், பிஸ்னஸ் பாருங்கள், ஆனால் பாபாவை மட்டும் கண்டிப்பாக நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். குடும்பத்தை விட்டு போக சொல்லலை, பிஸ்னஸை விட சொல்லலை, மதுபனில் தங்க சொல்லலை, அல்லது சென்டரில் சரண்டராக சொல்லலை. வீட்டில் இருந்துக்கிட்டே எல்லா வேலையும் செய்யுங்க, ஆனால் நினைவை மட்டும் கட்டாகாமல் பார்த்துக்கோங்க. தூய்மை ஆகணும், அவ்வளவுதான். நினைவு செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக ராவணன் உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பான். நினைவு தான் உங்கள் புத்தியை தெளிவாக வச்சுருக்கோம். கண்களை திறங்கள், பொக்கிஷத்தை அள்ளுங்கள்னு நேற்று மாமா சொல்லியிருப்பாங்க இல்லை? அப்படியே நம்மளை மயக்க வச்சிட்றான், தூங்க வச்சிட்றான். அதான் ஏமாந்துடுறீங்க. தூங்காதீங்க, விழிப்புணர்வோடு இருங்க, ஆத்மான்ற விழிப்புணர்வோடு இருங்க. அதனால்தான் நினைவின் முக்கியமான விஷயத்தை பாபா புரிய வைக்கிறார். சிவபாபாவை நினைவு செய்யணும். தேகத்தின் கூடவே தேகத்தின் அனைத்து உறவுகளையும் மறந்து உங்களை ஆத்மான்னு நிச்சயப்படுத்திக்கோங்க. உங்களை ஆத்மான்னு தந்தையை நினைவு செய்யுங்க. இல்லாட்டினா கடைசியில் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு பாபா தினம் தினம் புரிய வைக்கிறார். தினம் தினம் எச்சரிக்கை கொடுக்குறார். கரெக்டாக சொல்லணுன்னா இல்லை, வேறு யாரையுமே நினைக்காதீங்கன்றார். எதை நினைத்தாலும் ஏமாந்துடுவீங்க. பாபா நினைவை தவிர எதுவுமே வரக்கூடாது. இல்லை, ராமருடைய கதறல் சத்தம் கேட்ட உடனே சீதை ஏமாந்துடுறாங்க ராவணன் கிட்ட. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்.
அப்புறம் கோட்டை தாண்டுறாங்க ஒரு தடவை ராமரை கொலை பண்ணுற மாதிரி காட்டுறாங்க, அப்படியே மயங்கி விழுறாங்க சீதை. அதேமாதிரி ராமரும் விழுறாரு. இதெல்லாம் ராமர் எப்படியெல்லாம் நாம் விழுறோம், எப்படியெல்லாம் மாயா நம்மளை ஏமாத்துறான். மைண்டை ஃப்ரீயாக விடாதீங்க. இது ஆகிடுமா அது ஆகிடுமா எதையுமே நினைக்க விடாதீங்க. எது வேணாலும் ஆகட்டும், நான் பாபா நினைவில் இருக்கிறேன், எல்லாமே நன்மைக்கு, அப்படி இருக்கணும். இல்லாட்டினா கடைசியில் வருத்தப்படுவீங்க, அதிகமாக ஏமாற்றம் அடைவீங்கன்ற. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபில்டர் பண்ண தான் மாயா பார்க்கும் இல்லையா? ஸோ அதனால் மாயா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேகமான அடி கொடுக்குமா, ஒரேடியாக உங்கள் முகத்தை கருப்பாக்கிடுன்றார். ஒன்று கோபத்தின் மூலமாக அல்லது காமத்தின் மூலமாக. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் முகத்தை வெள்ளையாக்கிறதுக்கு தான் பாபா இருக்கிறார், அதாவது தூய்மையாக்கிறதுக்கு. ஆனால் மாயா ஒரேடியாக கருப்பாக்கிட்டு போயிடுது. அதுக்கு நம்ம பாபா குழந்தையாகி இருக்கிறோம். இன்றைக்கி எல்லோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை கருப்பாக்கிட்டே இருக்கிறாங்க. மெயினாக கருப்பாக்குறதுன்றது காமத்தை தான் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வெள்ளையாக்குறவரோ ஒரே ஒரு பாபா தான். அவருடைய நினைவுனால் நீங்கள் தூய்மையான சொர்க்கத்தின் எஜமானராவீங்க. ஸோ இது மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். பாபாவை நினச்சா சொர்க்கத்துக்கு எஜமானராவேன், வேறு யாரையாவது நினச்சா இன்னும் பாழும் நரகத்தில் தான் போய் விழுவேன். ஏன்னா இது தூய்மையற்ற உலகம், இங்கேருந்து தப்பிக்கணும் இல்லையா? தூய்மை இழந்தவர்களை தூய்மையாக்கிறதுக்காகவே பாபா வந்திருக்கிறார். அப்போ நம்ம அவரை பிடிச்சி தூய்மையாக தானே ஆகணும், மற்றவர்களும் தூய்மையாக தானே ஆக்கணும். நாமளும் தூய்மை இழக்கக்கூடாது, மற்றவர்களும் தூய்மை இழப்பதற்கு நாம் காரணமாகிடக்கூடாது. மற்றபடி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இதை பற்றியெல்லாம் பாபா கவலைப்படுறது கிடையாது. ஸோ சரீர நிர்வாகத்துக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். பாபாவோ மன்மனாபவன்றது மட்டும்தான் சொல்கிறார் இல்லையா? நினைவில் இருங்கன்றதை ஞாபகப்படுத்தி அதன் மூலம் உங்களை தூய்மையாக்க தான் வந்திருக்கிறார். மற்றபடி என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க இந்த ஐடியா கொடுக்கலாம் பாபா வரல. நாங்கள் எப்படி தூய்மையான உலகத்துக்கு எஜமானராகிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எப்படி ஆகிறதுனா நினச்சா ஆகலாம், அவ்வளோதான். என்ன நினைவு செய்யுங்க. பாபாவை எப்படி நினைக்கிறதுன்னு கேட்டால் நினைக்கணும், அவ்வளோதான் இல்லையா? தூய்மையாக அதில் பாபாவை மட்டும் நினைக்கணும். நினைக்க ஆத்மா பலமாகும். தானாகவே உங்கள்கிட்ட ஏதாவது தவறான பழக்கம் இருந்தாலும் அதிலேருந்து புத்தி விலக ஆரம்பிக்கும். ஸோ நினைவு தான், நினைவை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. தூய்மை ஆகிறதுக்கு வேறு எந்த ஒரு உபாயமும் கிடையாது. ஏற்கனவே அழுக்கு இருக்கிறதுனால அழுக்கு நோக்கி புத்தி போகுது. பாபாவை நினச்சி தூய்மை ஆகிட்டீங்க அப்படின்னாலே அழுக்கு நோக்கி போகாது. ஸோ எவ்வளவு தான் நீங்கள் இதை தவிர, அதாவது நினைவை தவிர மற்ற முயற்சி பண்ணால், அதாவது தான புண்ணியம் பண்ணுறதோ அல்லது நெருப்புக்குள்ளே போயிட்டு வர்றது, அதனால எந்த ஒரு பயனும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா யாரோ ஒரு சாமியார் பல வருடமாக நின்றுக்கிட்டே இருக்கிறாராம், சிவபக்தர். அதன் மூலமாக முக்தி அடைவோன்னு நினச்சிட்ருக்கார். ஸோ காலெல்லாம் அப்படியே குண்டாகி கருப்பாகி, ஸோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதனால் எந்த பயனும் கிடையாது. ஒரு தந்தையின் நினைவை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப ஈஸியான விஷயமும் கூட பாபாவை நினைக்கிறது. ஆனால் டக்குன்னு மறந்துடும். அதனால் அது கஷ்டமான விஷயமா இருக்குது. மற்றபடி நினைக்கிறது யார் வேணாலும் நினைக்கலாம்ல, மரண படுக்கையில் இருக்கிறவங்களாம் நினைக்கலாம்ல. அதனால தான் இது சகஜ யோகம்னு சொல்லப்படுது. மற்றபடி கோயில் குளத்துக்கு போகிறவங்க மரண படுக்கையில் இருக்கிறவங்க எப்படி போவாங்க, ஏழைங்க எப்படி போவாங்க? இது யார் வேணாலும் பண்ணலாமே பாபாவை நினைக்கிறது. அதனால் உங்களை நீங்களே கேளுங்க. நாம் நம்முடைய இனிமையிலும் இனிமையான அப்பாவை ஒரு நாளில் எவ்வளோ நேரம் நினைவு செய்கிறோன்னு கேளுங்க. தூங்கும்போது கண்டிப்பாக எந்த பாவமும் செய்கிறது கிடையாது, அசிரீரி ஆகிடுறீங்க. ஆனாலும் அப்போது அதை நினைவு கணக்கில் எடுத்துக்க முடியாது. பாவம் அழியிறது கிடையாது, பாவம் செய்யாமல் இருக்கிறீங்க தூங்குற நேரம், அவ்வளோதான். மற்றபடி பகலில் அநேக பாவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது.
எண்ணங்கள் மூலமாகவே. நினைக்கிற எண்ணங்கள் எல்லாம் பாவ எண்ணங்களாகவே இருக்குது. இது இல்லாமல் பழைய பாவங்கள் வேறு நிறைய இருக்குது. ஸோ அதனால் மற்ற எண்ணங்களே வரக்கூடாதுன்னா பாபா நினைவில் பிஸியாக இருங்க. பாபா சொன்னதை கேட்பதிலும் அதை சிந்தனை செய்கிறதிலும் பிஸியாக இருங்க. அப்போ நினைவின் மூலமாக வேறு எந்த காரியம், வேறு பாவம் நடக்காது. நினைவின் மூலமாக தான் எல்லா பாவமுமே நடக்குது இல்லையா? மற்ற விஷயம் முதல்ல நினைவில் வருது, அடுத்தது தான் காரியத்தில் எடுத்துகிட்டு வரீங்க. நினைவிலே இதுவே பிஸியாக இருந்தீங்கன்னா எந்த பாவமும் பண்ண மாட்டீங்க. இது இல்லாமல் நினைக்க நினைக்க ஆத்மா பலமாகும், பழைய பாவங்களும் எரியும். அதனால் நினைவின் முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இங்கே நீங்கள் வர்றது இந்த முயற்சியை பண்ணத்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வெளி உலகத்தை பற்றிய வீண் சிந்தனைகள் எல்லாம் விலக்கிடுங்க. அது நமக்கு தேவை கிடையாது இல்லையா? இல்லாட்டினா வாயுமண்டலத்தை ரொம்ப கெடுத்துடுவீங்க இல்லை. வெளி உலக விஷயத்தை சிந்தனை பண்ணுறது எல்லாமே உங்களுடைய எண்ணத்தோடு இருக்காது, வைப்ரேஷனை மாற்றிக்கிட்டே இருக்கும். இதை ஒரு சயின்டிஸ்டே வேறு கண்டுபிடிச்சிருக்கிறார். அதனால் வீட்டை பற்றிய விவசாயம் அல்லது பிஸ்னஸ் இது சம்மந்தப்பட்ட சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. சில நேரம் குழந்தைங்களுடைய நினைவு வரும், சில நேரம் குருவுடைய நினைவு வரும். அப்போ எந்த அளவுக்கு எண்ணம் வெளி உலகத்தின் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு வாயுமண்டலத்தை கெடுத்துடுவாங்க. அப்போ முயற்சி செய்யாதவங்க விக்னங்களை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா முயற்சி செய்யலை, பாபாவை நினைக்கலை, வாயுமண்டலத்தையும் கெடுப்பாங்க. அது ஒன்று. அல்லது உங்கள் குடும்பத்தில் இருந்துட்டாங்கன்னா தேவையில்லாமல் உங்களுக்கும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆத்மா பலகீனமாக இருக்குது. ஸோ இது அவ்வளோ நுட்பமான விஷயங்கள். பிறகு பாருங்கள், இப்போ மட்டும்தான் இந்த நுட்பமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. பிறகு ஒருபோதும் தெரிஞ்சிக்க மாட்டீங்க அடுத்த 5000 வருஷத்துக்கு. ஏன்னா பாபா இப்போ தான் இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்து அதன் மூலம் ஆஸ்தியும் அடைய வைக்கிறார். பிறகு அரை கல்பத்துக்கு பாபா கவலை இல்லாமல் இருப்பார். ஏன்னா என் குழந்தை சுகமாக இருக்கும்னு அவருக்கு தெரியும். லௌகீக தந்தையை சிந்தனை பண்ணுறதுக்கும் இந்த எல்லையற்ற தந்தை சிவபாபாவை சிந்தனை பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ரெண்டுத்துக்கும் இடையில். பாபா சொல்கிறாரு, பக்தி மார்க்கத்தில் எனக்கு எவ்வளவு சிந்தனைகள் இருக்குது, பக்தர்கள் எவ்வளவு அடிக்கடி நினைவு செய்கிறாங்க. சத்தியுகத்தில் யாருமே நினைக்கிறது கிடையாது. ஸோ நாம் சிந்தனை பண்ணால் தான் பாபாவுக்கு அது போகுது. அங்கே தான் சத்தியுகத்தில் திரேதாயுகத்தில் தான் நினைக்கிறது இல்லைல்ல. இப்போ பக்தி மார்க்கத்தில் குழந்தைங்க நினைக்கிறதுனால பாபாவுக்கும் நிறைய சிந்தனைகள் வருது. ஸோ இப்போ பக்தி மார்க்கத்திலருந்தே மேலே இருந்துக்கிட்டே நான் வேலை செய்கிறேன்னெலாம் பாபா சொல்லியிருக்கிறாரு இல்லையா? ஸோ அதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த முரளி வருது. அதனால தான் ஒரு முரளி கூட மிஸ் பண்ணக்கூடாது. இந்த முரளி மிஸ் பண்ணியிருந்தால் அது நமக்கு டவுட்டாகவே இருக்கும். பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு நான் சத்தியுகம் திரேதாயுகத்தில் அவ்வளவு சுகம் கொடுக்குறேன். அதனால் உங்களுக்கு அங்கே என்னை நினைவு செய்கிறதுக்கான தேவையே இருக்காது. ஏன்னா என்னுடைய குழந்தைங்க சுகதாமம் சாந்தி தாமத்தில் நிம்மதியாக இருப்பாங்கன்னு பாபாவுக்கு தெரியும். இந்த விஷயத்தை எல்லாம் உங்களை தவிர வேறு யாருமே புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அப்படி நம்மளை புரிய வச்சு புத்திசாலியாக்கி இருக்கிற தந்தை மேலே உங்களுக்கு எவ்வளோ நிச்சய புத்தி இருக்கணும். ஆனால் மாயா விக்னத்தை ஏற்படுத்துது இல்லையா? சங்கர் பார்ட்டி மூலமாக ஒரு சந்தேக புத்தி, ஓமண்டலி மூலமாக சந்தேக புத்தி, இது மாதிரி நிறைய சந்தேக புத்தியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. பாபா சொல்கிறாரு, என்ன நினைவு செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே படிஞ்சு இருக்கிற வெள்ளி, செம்பு, இரும்பு முதலிய கரைகள் நீங்கிடும். அதாவது வெள்ளி யுகம், இரும்பு யுகம், ஒவ்வொரு டைம்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைகள் படியுது இல்லையா? அது எல்லாம் நீங்கி தங்க யுகத்தை சார்ந்தவராக மாறிடுவீங்க. எப்படி? பாபா நினைவின் மூலமாக. ஸோ
தங்க யுகம், அதாவது கோல்டன் ஏஜில் இருந்து, சத்தியுகத்திலேருந்து சில்வர் ஏஜில் வரும்பொழுது கூட 2 கலைகள் குறைஞ்சிடுது இல்லையா? அப்போயே கொஞ்சம் தூய்மை குறையுது. ஸோ இதை நீங்கள் தான் கேட்குறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. உண்மையான பிராமணன்னா அவங்களுடைய புத்தியில் தான் இது நல்லா பதியும். இல்லாட்டினா இந்த விஷயங்கள் பதியாது. இல்லை, நல்ல பிராமணர்கள் அது கேட்கும்போதே சந்தோஷமாக இருக்கும். மற்றவர்களுக்கு இது போர் அடிக்கும், விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நினைவு நிலைக்காது. அப்போ உண்மையான பிராமணராக இருக்கணும். இல்லை, கேட்டதெல்லாம் மைண்டில் அப்படியே இருக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப கேட்டு கூட பக்காவாயிடலாம். எல்லாமே பாபாவை நினைவு செய்கிறதுடைய ஆதாரத்தில் தான் இருக்குது. பாபா தினம் தினம் தந்தையை நினைவு செய்யுங்கன்னு அடிக்கடி சொல்கிறார். ஏ குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கன்னு ஆத்மாக்களுக்கு சொல்கிறார். பிரம்மா பாபாவும் சொல்கிறாரு, அந்த நிராகார பரமாத்மாவும் ஆத்மாக்களுக்கு சொல்கிறார். ஏன்னா இங்கே முக்கியமான விஷயமே நினைவு தான். அதனால் இங்கே யார் வந்தாலும் அவங்களுக்கு முதல்ல அப்பாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு முதல்ல அப்பாவை நினைக்க கற்றுக்கொடுங்க. மற்றபடி வெறும் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். வீண் வார்த்தைகளால் அலப்ப வேண்டாம்ன்ட்டு பைபிளில் வருது. அதனால் எந்த பயனும் இல்லைன்ட்டு. இங்கே பாபாவை நினைக்கணும், அவ்வளவுதான். ஸோ அதனால் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். இதைத்தான் உள்ளுக்குள்ளே மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் பாபாவை நினைக்கணும், மறக்கக்கூடாது, பாபா தவிர எல்லாமே மறக்கணும், இந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஏன்னா நம்ம ஆத்மா. துளசிதாசர் சந்தனம் பூசினார், ரகுவீர் திலகம் அணிந்தார், அப்படியெல்லாம் பாட்டு இருக்குது. உண்மையிலே அந்த திலகம்ன்றது ஸ்தூலமான பொட்டு கிடையாது, நினைவின் திலகம். இப்போதைய நினைவு சின்னம் தான் அந்த திலகமே இல்லையா? நம்ம எந்த அளவுக்கு நினைவு பண்ணுறோமோ, நான் ஆத்மாவின் தந்தை பரமாத்மா நினைக்கிறதுடைய நினைவு தான் அங்கே போட்டு வைக்கிறாங்க பக்தி மார்க்கத்தில். நீங்கள் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி இருந்தால் அங்கே ராஜ திலகத்தை அணிவீர்கள், ராஜ திலகம் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்தின் மகாராஜா மகாராணி ஆயிடுவீங்க. பாபா எவ்வளோ ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறாரு. அதனால் இதை மட்டும் நினைவு பண்ணுங்கள். நான் ஆத்மா, சரீரம் கிடையாது. நம்ம பாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடையணும் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். நான் ஆத்மா, நான் வெறும் புள்ளி தான், உடம்பு கிடையாது. யாரை பார்த்தாலும் அது ஒரு புள்ளி தான், உடம்பு கிடையாது, மாயை உடம்பு நம்ப வைக்குது, நான் நம்ப மாட்டேன் அப்படின்றத மைண்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஆத்மாவை பார்க்குறதன் மூலமாக தான் நான் அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடைய முடியும் அப்படிங்கிறது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆத்மா ஒரு புள்ளி மாதிரி இருக்கிறோம். பாபாவும் அதே மாதிரி ஒரு புள்ளியாக தான் இருக்கிறார். ஆனால் பாபா ஞானக்கடலாக இருக்கிறார், சுகத்தின் கடலாக இருக்கிறார் எப்போவுமே. நம்ம இப்போ மட்டும் அவர் மூலமாக மாஸ்டர் ஞானக்கடலாக, மாஸ்டர் சுக கடலாக ஆகிறோம். ஸோ அவர் நமக்கு இப்போ அப்படி ஆகிறதுக்கு வரம் கொடுக்கிறார். இந்த பிரம்மா ஆத்மாவுக்கு பக்கத்தில் சிவபாபா உட்காந்துக்கிறார். எப்படி குரு தன்னுடைய சீடனை பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி இவரும் பக்கத்தில் உட்காந்துக்கிறார். மெயினாக என்ன சொல்கிறார்? இதை மட்டும்தான் சொல்கிறார். உங்களை ஆத்மானு உணருங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. இல்லை என்னை நினைவு செய்யுங்கல்ல, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. அதான் அங்கே முக்கியம். வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. சத்தியுகத்திலும் நீங்கள் உங்களை ஆத்மானு தான் உணர்ந்திருப்பீங்க.
ஆனால் தந்தையை அறிய மாட்டீங்க. அங்கே நாம் ஆத்மா இந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்று எடுக்க போகிறோம் நாடகப்படி. ஸோ அதாவது இந்த சரீரத்தை விட்டு இன்னொன்று எடுக்க போகிறோன்றதை அங்கே புரிஞ்சுக்குவோம். ஏன்னா நாடகத்தின்படி நம்ம பார்ட்டே அப்படி தான் இருக்குது இல்லையா? பாபாவை மறந்துடுவோம், ஆத்மான்ற உணர்வு இருக்கும் அங்கே. அதனால் உங்களுடைய ஆயுள் அங்கே நீண்டதாக இருக்கும். ஆத்ம உணர்வில் இருக்கிறதுனாலையும் தூய்மையாக இருக்கிறதுனாலையும் சத்தியுகத்தில் நீண்ட ஆயுள் இருக்கும். ஸோ தேக உணர்வில் வந்ததுனால கலியுகத்தில் ஆயுள் குறைஞ்சிடுச்சு. கலியுகத்தில் ஆயுள் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் இங்கே எல்லாம் போகிகளாக விகாரிகளாக இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் ஆயுள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் யோகிகளாக, அதாவது ஆத்ம உணர்வுடையவர்களாக, விகாரமற்றவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ யோகிகள் தூய்மையாக தான் இருப்பாங்க. அதனால தான் ஆயுள் அதிகமாக இருக்குது. அங்கே ராவண ராஜ்யமே இருக்காது, அதனால் ஆயுள் நீண்டதாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆயுள் எவ்வளோ கம்மியாக இருக்குது. இதை தான் கர்ம போகம்னு சொல்கிறோம். அங்கே அகால மரணம் ஒருபொழுதும் நடக்காது. ஸோ பாபா சத்தியுகத்தையும் கலியுகத்தையும் கம்பேர் பண்ணுறார். அங்கே திடீர் மரணமே வராது. இங்கே திடீர்னு இறந்துட்டு இருக்கிறாங்க பல காரணங்கள்னால, காரணம் இல்லாமலும் கூட. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, பாபாவை தெரிஞ்சுக்கிட்டீங்கள, கடவுள் தான் பேசுகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கள, நிச்சய புத்தி வந்துடுச்சு இல்லை? அப்போ பாபா சொல்கிற ஸ்ரீமத் படி நடங்க. ஏன்னா அதில் தான் நன்மை இருக்குது இல்லையா? ஸ்ரீமத் என்ன, சதா பாபா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் பாபாவை நினைவு பண்ணாலே மற்ற எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவீங்க. உங்களை ஆத்மான்னு உணருங்க. நாம் இப்போ வீட்டுக்கு போகணும், இந்த சரீரத்தை விட்டுடணும். இன்னும் கொஞ்ச நேரம்தான் இங்கே இருக்க போகிறோம். ஸோ இந்த நேரத்தை சேவையில் ஈடுபடுத்தி பயனுள்ளதாக ஆக்கிக்கணும் இல்லையா? நான் ஆத்மா அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் இந்த உடம்பை டக்குன்னு விட்டுருவீங்க. இல்லாட்டினா இங்கேத்த விஷயத்தையே பிடிச்சிட்டு இருப்பீங்க, அப்புறம் பேய் அலைவீங்க, அல்லது இன்னொரு ஜென்மம் இங்கேயே எடுத்துடுவீங்க. அதெல்லாம் எவ்வளோ நரக வேதனை இல்லையா கலியுகத்தில் மறுபடியும் பிறக்கிறது. ஸோ அதனால் மீதி இருக்கிற நேரத்தை சேவையில் மட்டும் முழுசாக ஈடுபடுத்திக்கிட்டே இருங்க. அப்போ மாயை என்டர் ஆகாது. அப்போ சேவை நீங்கள் நினச்ச அளவுக்கு பண்ண முடியலன்னா எங்கேயோ மாயை வருது, எப்படியெல்லாம் வருது, எப்படியெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி எல்லா டோரையும் ஷட் பண்ணி பிஸி ஆக்குங்க. ஸோ அப்போ தான் ஒரு வினாடி விடாமல் சேவையில் பயன்படுத்தி பலனுள்ளதாக மாற்றிக்க முடியும். ஸோ குழந்தைங்க, நீங்கள் ரொம்ப ஏழைகளாக இருக்கிறீங்க, அதனால் பாபாவுக்கே கருணை வருது. ஸோ வயதான மாதர்கள் உங்களுக்கு நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கறது கிடையாது இல்லையா? ஹடயோகிகள்னால் இதை பண்ணு, அதை பண்ணு, பிராணாயாமம் பண்ணு, இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு இந்த கோயில் போ, அந்த கோயில் போ, இங்கே எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு ஒளி புள்ளியாக என்னை நினைக்கணும், அவ்வளவுதான். மரணப்படுக்கையில் இருந்துட்டும் நினைக்கலாம். அதுதான் விஷ்ணு படுக்கையில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, அங்காள பரமேஸ்வரி படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராலையும் பாபாவை நினைக்க முடியும்னு அர்த்தம். வயதான தாய்மார்களை பாமரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாமரர்களின் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்களே, பாமரர்களின் ஆட்சி, அது மாதிரி பாமரர்களின் யோகம் இது பாபா கற்றுக் கொடுக்கறது. என்ன அது? தந்தையை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு தான் வயதான மாதாக்களுக்கும் பாபா புரிய வைக்கிறார். ஸோ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்கலாம். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் கீதா பாடசாலைக்கு போகிறோன்ட்டு. ஸோ இங்கே சங்கம யுகத்தில் அந்த கிருஷ்ணருடைய ஆத்மா 84 பிறவிகள் எடுத்து இப்போ பாபா கிட்ட ஞானத்தை அடைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். குழந்தைங்க கண்காட்சிகள் இதெல்லாம் நடத்தும்போது நிறைய செலவு பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க, பாபா இந்த ஞானத்தினால இவங்கெல்லாம் ஈர்க்கப்பட்டாங்க அப்படின்ட்டு.
ஆனால் பாபா சொல்கிறாரு, ஒருத்தர் கூட இந்த மாதிரி எழுதுறது கிடையாது. நிச்சயமாக எல்லையற்ற தந்தை இந்த நேரம் இந்த பிரம்மா உடம்பில் வந்திருக்கிறாரு. அவர் மூலமாக தான் சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைய முடியும் அப்படின்னு ஒருத்தர் கூட பாபாவுக்கு லெட்டர் எழுதலையாம், அந்த ஞானத்தை அடைந்தவர்கள். அதனால் பாபா புரிஞ்சுக்கிறார், ஒருத்தர் கூட இன்னும் நிச்சய புத்தி ஏற்படலைன்ட்டு. இந்த ஞானம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சும்மா கவரப்படுறாங்க, அவ்வளோதான். நிச்சய புத்தி வரல. ஸோ ஏணிப்படி சித்திரம் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் நாம் யோகத்தில் இருந்து தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானம் ஆகணும். இதை பண்ணுறது கிடையாது. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த ஏணிப்படியில் ஏறணும். ஏணிப்படி சித்திரத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் போதுமா? மேலே போகணும் இல்லை? அதனால் சும்மா பேச்சளவில் சொல்கிறாங்க. பரமாத்மா கிட்ட ஆஸ்தியை பெறுவதற்கான ஞானத்தை புரிய வைக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க பேச்சளவுக்கு. ஆனால் நாம் அதை அடையணும் அப்படின்னு அவங்க அதுக்கு முயற்சி பண்ணுறது கிடையாது. கடவுள்கிட்ட ஆஸ்தி அடையிறதுக்கான ஞானத்தை இவங்க நல்லா சொல்கிறாங்கப்பா, அதை மட்டும் சொல்லிடுறாங்க. ஸோ கொஞ்சம் கூட முயற்சி பண்ணுறது கிடையாது. பிரஜைகள் வந்து நிறைய பேர் தயாராவாங்க. மற்றபடி ராஜாக்கள் உருவாகணும் இல்லையா, அந்த முயற்சி பண்ணணும். ஸோ நாம் வந்து ராஜாவாக உருவாகணும், ராஜாக்களை உருவாக்கவும் செய்யணும். அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்க மனசை கேளுங்க, நம்ம எந்த அளவுக்கு பாபா நினைவில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. இல்லை பாபா நினைவில் மகிழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு கேளுங்க. நாம் தான் மறுபடியும் தேவதை ஆகிறோம். இப்படியெல்லாம் உங்களுக்கு நீங்களே தனிமையில் உட்காந்து பேசிக்கணும், நம்ம தேவதையாக போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே முயற்சி செஞ்சு பாருங்கள். பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாபா கேரண்டி கொடுக்குறாரு, அரை கல்பத்துக்கு நீங்கள் ஒருபோதும் அழமாட்டீங்க. இப்போ பண்ணுற நினைவு அரை கல்பத்துக்கு உங்களை அழறதுலேருந்து விடுவிக்கிறார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, பாபா வந்து ராவணனாகிய மாயாவை வெற்றி கொள்ள செய்கிறார். ஸோ எப்படி ராவணனை வெற்றி அடைய வைக்கிறாரு? பாபாவை நினைக்கிறதன் மூலமாக. ஸோ யார் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அவ்வளவும் தனக்காக தான் பண்ணுறாங்க. பிறகு நீங்கள் புது உலகத்துக்கு வந்துடுவீங்க. பழைய உலகத்துடைய கணக்கு வழக்கையும் முடிக்கணும் இல்லையா? ஏன்னா நீங்கள் தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானம் ஆகணும். தூய்மை ஆகிறதுக்கான யுக்தியும் சொல்கிறார். அப்போ பாருங்கள், பழைய உலகத்தின் கணக்கு வழக்கையும் முடிக்கணும். அதனால் உங்களுக்கு துக்கம் கொடுப்பாங்க, 5 விகாரத்தை தூண்டுற மாதிரி நடந்துக்குவாங்க. எதுக்கும் ஆடாமல் அசையாமல் பாபா நினைவில் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் கணக்கு வழக்கம் முடிக்கிறது. அப்படி இருப்பதன் மூலமாக தான் தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாக ஆகுறீங்க. ஸோ எல்லாமே அந்த நினைவின் மூலமாகவே நடக்குது. ஸோ தூய்மை ஆகிறதுக்கான யுக்தியும் பாபா சொல்கிறார். இது வந்து கயாமத்து நேரம், அதாவது விசாரணை நியாய தீர்ப்புக்கான நேரம்னு சொல்லுவாங்களே, அந்த நேரம். எல்லாமே இப்போ விநாசமாகணும். புது உலகத்துடைய ஸ்தாபனை நடக்கணும். இந்த மரண உலகத்தில் இந்த சரீரத்தை விட்டுட்டு பிறகு புது உலகமாகிய அமரலோகத்தில் நாம் வருவோம் அப்படின்னு புரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ அந்த அமரலோகமாகிய புது உலகத்துக்காகத்தான் நாம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம், முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வருங்காலத்துக்கான படிப்பை இப்போவே சொல்லிக் கொடுக்குற பாடசாலை வேறு எங்கேயுமே கிடையாது. யார் அதிக தான புண்ணியம் செய்கிறாங்களோ அவங்க வந்து ராஜா கிட்ட பிறவி எடுப்பாங்க. அதான் கோல்டன் ஸ்பூன் இன் மவுத்துன்னு சொல்கிறாங்களே, பிறக்கும்போதே செல்வந்தராக பிறக்கிறது. சத்தியுகத்தில் உங்களுக்கு அப்படி கோல்டன் ஸ்பூன் இந்த மவுத்தோடு தான் பிறப்பீங்க.
ஆனால் மற்ற தான புண்ணியம் பண்ணால் ஒரு ஜென்மத்துக்கு தான் அந்த மாதிரி ராஜ குடும்பத்தில் பிறவி எடுப்பீங்க. ஆனால் இந்த ஞானத்தை தாரணை செய்வதன் மூலமாக, மற்றவர்களுக்கும் கொடுக்கறதன் மூலமாக 21 ஜென்மத்துக்கு நாம் ராஜ குடும்பத்திலே பிறப்போம். ஸோ நம்ம சத்தியுகத்தின் ஆரம்பத்திலே பிறக்கிறோம். அது அப்படியே சத்தியுகம் திரேதாயுகம் ஃபுல்லாக ராஜ குடும்பத்திலே பிறக்கிறோம், பக்காவாக முயற்சி பண்ணால் நினைவின் மூலமாக. அதே மாதிரி இந்த கலியுகத்தில் கூட யார் ராஜ குடும்பத்தில் பிறக்கிறாங்களோ அவங்க வந்து முன் ஜென்மத்தில் பண்ண தான புண்ணியத்தினால அவங்களுக்கு அந்த பதவி கிடைக்கிது. ஆனால் நீங்கள் கலியுகத்தில் ராஜ குடும்பத்திலே பிறந்தால் கூட அநேக விதமான துக்கங்கள் இருக்குதில்ல எல்லாருக்குமே. ஏதோ ஒரு முஸ்லீம் நாட்டில் பார்த்திங்கன்னா ராஜ குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை சின்ன வயசுலேயே கோமாவுக்கு போச்சு. அது ஒரு 30 வருஷம் கோமாலே இருந்து இப்போ தான் சரீரத்தை விட்டுருக்குறாங்க. ராஜ குடும்பத்தில் பிறந்து என்ன பிரயோஜனம்? எதுவுமே அனுபவிக்க முடியல இல்லையா? அப்போ ஸோ பலவிதமான துக்கங்கள் இருக்குது. உங்களுக்கு வரப்போகிற 21 பிறவிக்கு எந்த துக்கமும் இருக்காது. ஒருபோதும் நோய்வாய்ப்பட மாட்டீங்க. சொர்க்கத்தில் தங்க ஸ்பூன் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடியது எல்லாம் அல்ப காலத்துக்கான ராஜ்யம் இல்லையா? இப்போ பாருங்கள், உலகம் ஃபுல்லாக மக்களாட்சி தான் இருக்கணும்னு அமெரிக்கா முயற்சி பண்ணுது. சில இடங்களில் ராஜா ஆட்சி இருக்குது முஸ்லீம் நாடுகளிலும். ஏன் மக்களாட்சி வரணும்? 5 வருஷம் தான், அல்பகால ஆட்சி தான். 5 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு அடுத்தது ஆட்சி முடிஞ்ச உடனே அவங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அடுத்த கட்சி வந்து அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனையை கொடுக்கும். அதான் சொல்கிறார் இங்கே, அல்ப காலத்திற்கான ராஜ்யம், அல்ப காலத்திற்கான சுகம். உங்களுடையது 21 பிறவிக்கானது. இங்கே ராஜ குடும்பத்தில் பிறந்தாலும் ஒரு பிறவி தானே ராஜாவாக இருக்க போகிறாரு. ஆனால் அங்கே 21 பிறவிக்கு சுகமே சுகம். ராஜ குடும்பத்தில் பிறந்தால் எங்கே பிறந்தாலுமே சுகமாக தான் இருக்க போகிறீங்க. அங்கே துக்கமே இருக்காது இல்லையா? ராஜ குடும்பத்தில்னா இன்னும் அதிக சுகம். ஸோ அதனால் புத்தி மூலமாக இந்த காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன காரியம்? பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். பக்தி மார்க்கத்திலையும் ராஜாவாக முடியும். யாராவது காலேஜ் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதுக்கான பலன் கிடைக்குது இல்லையா? ஸோ ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னா அடுத்த பிறவியில் அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, நோயே வராது. சிலர் சொல்கிறாங்களே, இவருக்கு ஹாஸ்பிட்டல் பக்கமே போனதில்லைப்பா, வாழ்நாள் ஃபுல்லாக இவருக்கு காய்ச்சலே வந்ததில்லைன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நீண்ட ஆயுள் இருக்கும் இல்லை? காய்ச்சல் இல்லைனாலே நீண்ட ஆயுள் இருக்கும். ஸோ அதிகமாக தானம் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னா அப்போ ஆயுள் அதிகரிக்கும். ஆனால் நாம் இங்கே சங்கமயுகத்தில் யோக பலத்தின் மூலமாக சதா ஆரோக்கியமாகவும் செல்வம் நிறைந்தவர்களாகவும் ஆகிறோம். அதுவும் 1 ஜென்மம் 2 ஜென்மம் இல்லை, 21 ஜென்மத்துக்கு ஆரோக்கியமான உடல் கிடைக்கிது. ஸோ அப்போ என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் இது பாருங்கள். ஹாஸ்பிட்டலாகவும் இருக்குது, மிகப்பெரிய கல்லூரியாகவும் இருக்குது. கல்லூரி மூலமாக செல்வம் சம்பாதிப்பாங்க இல்லையா? படிப்பின் மூலமாக. ஸோ அப்போ செல்வம் சம்பாதிக்கிறதுக்கான வழியும் இங்கே இருக்குது, ஆரோக்கியமான உடலை பெறுவதற்கான வழியும் இங்கே சொல்லப்படுது. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நல்லா புரிய வைக்கிறாரு. பாபா சொல்கிறாரு, யாருக்கு எங்கே மகிழ்ச்சி ஏற்படுதோ, எங்கே மனம் ஈடுபடுதோ அங்கே போய் இந்த படிப்பை படிக்க முடியும். அதனால் எங்கள் சென்டருக்கு தான் நீங்கள் வரணும், இவங்கக்கிட்ட ஏன் நீங்கள் போகிறீங்க இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னமுமே இல்லையா? இந்த சென்டருக்கு போகக்கூடாது, இவங்க வீடியோவை பார்க்கக்கூடாது, நம்ம சென்டருக்கு சிஸ்டர் போடுற வீடியோ தான் பார்க்கணும். இப்படி இது ஆன்லைனில் வந்தும் இப்படி ஒரு பிரச்சனை. ஸோ யாருக்கு எது பிடிச்சிருக்குதோ எங்கே வேணுமோ அங்கே போகலாம் தாராளமாக. ஏன்னா எல்லா இடத்துலையும் பாபாவுடைய ஞானம் தான் இருக்குது. விஷயம் ஒன்று தான். முரளியை படித்து சொல்கிறாங்க, அந்த முரளி பாபா கிட்ட இருந்து தான் வருது. பிறகு சிலர் அதை விஸ்தாரமாக நல்லா புரிய வைக்கிறாங்க.
அதனால் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். சிலர் படிச்சுட்டு மட்டும் சொல்கிறாங்க. சிலர் அந்த டைம் ரொம்ப நேரம் ஆகுது, இது சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னா 20 நிமிஷத்தில் படித்து முடிக்கிறவங்க அது அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ யாருக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே போகலாம். சொற்பொழிவு செய்கிறவங்க நல்லா அறைகூவல், அதாவது சவால் விடுவாங்க. எங்கே சொற்பொழிவு இருந்தாலும் முதல்ல சொல்லுங்கள், சிவபாபா சொல்கிறாரு, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்க, அதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும்னு சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் தூய்மை ஆகிடுவீங்க, தூய்மையான உலகத்தின் எஜமானர் ஆகிடுவீங்க. எவ்வளவு ஈஸியாக புரிய வைக்கிறார். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, வெளி உலகத்துடைய வீண் சிந்தனைகள் எல்லாம் விட்டுட்டு, ஸோ வெளி உலகம்னு சொல்கிறது நம்ம குடும்பத்தின் விஷயம், பிஸ்னஸின் விஷயம் எல்லாம் சேர்த்து தான். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு தனிமையில் உட்காந்து நினைவில் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். இல்லாட்டினா கடைசியில் ஏமாந்துடுவோம். அதிகாலையில் எழுந்து விசார் சாகர் வந்துச்சுன்னா, அதாவது ஞானக்கடலை கடையணும், அதாவது ஞானத்தை சிந்தனை பண்ணணும். இந்த மாதிரி எவ்வளோ நேரம் பாபா நினைவில் இருந்தீங்க அப்படின்னு சார்ட் வைக்கணும். எப்படி பக்தியில் தானம் புண்ணியம் பண்ணுறதுக்கு மகத்துவம் இருக்குதோ, அதேமாதிரி ஞான மார்க்கத்தில் நினைவுக்கு மகத்துவம் இருக்குது. நினைவின் மூலமாக ஆத்மாவை சதா ஆரோக்கியமாக செல்வந்தராக ஆக்கணும். அசரீரியாக இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். வரதானம் கம்பைன்டு ரூபத்தின் மூலம், அதாவது இணைந்த ஸ்வரூபத்தின் மூலம் செய்யக்கூடிய சேவையின் மூலம் ஆத்மாக்களை நெருங்கிய தொடர்பிற்கு கொண்டு வரக்கூடிய கம்பைன்டு ரூபதாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், வெறும் பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய சேவையின் மூலம் பிரஜைகளின் கூட்டம் உருவாகிட்டு இருக்குது. ஆனால் சத்தத்தை கடந்த மேலான நிலையில் நிலை பெற்று பிறகு சத்தத்தில் வாங்க அப்படின்னு அர்த்தம். பாபா நினைவில் மூழ்கி அந்த பரந்தாமத்தில் இருந்துக்கிட்டே பேசுறது. பரந்தாமத்தில் பாபா நினைவிலே அல்லது சூக்ஷ்மதனத்தில் பாபா நினைவில் இருந்துக்கிட்டே பேசுறது. அதான் சத்தத்தை கடந்த நிலையில் நிலை பெற்று சத்தத்தில் வாருங்கள், பேசுங்கள். ஸோ முதல்ல அவ்வியக்த நிலை, பிறகு சத்தத்தில் வர்றது. இந்த மாதிரி பாபாவோட இணைந்த ரூபத்தில் இருந்து செய்யக்கூடிய சேவை தான் வாரிசு குழந்தைகளை உருவாக்கும், அதாவது ராஜாக்களை உருவாக்கும். சத்தத்தினால் கவரப்பட்ட ஆத்மாக்கள் பல சப்தங்களை கேட்கும் பொழுது மறுபடியும் அலைப்பாய தொடங்கிடுவாங்க. இல்லை இவங்க பேசுறது நல்லா இருக்குது, அடுத்தது இன்னொருத்தவங்க இல்லை பக்தி மார்க்கத்தில் நிறைய பேசுகிறாங்களே, அப்படி போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் பாபா நினைவில் கம்பைன்டு ரூபதாரியாக மாறி கம்பைன்டு ரூபத்தின் மூலமாக சேவை பண்ணிங்கன்னா அந்த சேவையை பெறுபவர்கள் மீது வேறு எந்த ரூபத்தின் தாக்கமும் ஏற்படாது. இல்லை மற்ற விஷயத்தின் பக்கம் அவங்க ஈர்க்கப்பட மாட்டாங்க. ஸோ அதனால் கம்பைன்ட் ரூபத்தில் இருந்து சேவை செய்யணும், பாபா நினைவில் இருந்து சேவை செய்யணும், பாபாவோட இணைந்து சேவை செய்யணும். ஸ்லோகன், வசதி வாய்ப்புகளில் எல்லையற்ற வைராக்கிய உணர்வினுடைய சாதனையை ஒருபோதும் மறைய விட்டு விடாதீர்கள். அதாவது இல்லை வசதி வாய்ப்பு, இப்போ இன்டர்நெட்டு ஏஐலாம் வந்துடுச்சு, அதன் மூலம் சேவை செய்யலாம். அது உங்களுடைய புத்தியை பிடிச்சி இழுக்கும். அப்போ அதில் பாபாவுடைய நினைவில் இருக்கணும், அதுலேயும் மயங்காமல் இருக்கணும். அப்படிங்கிறதுல கவனம் இல்லாமல் போயிடும். இல்லை இன்டர்நெட்டு ஏஐ இதில் மயங்கினா முடிஞ்சு போச்சு, விழுந்துடுவீங்க. ஸோ அதுலேயும் மயங்காமல் இருக்கிறது தான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு. அதை மறந்துடாதீங்க. சாதனங்களை பயன்படுத்தும் போது சாதனாவை மறந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை அது.
என்ன ஆனாலும் பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதில் நினைவாக இஸ்கான்காரங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பைக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு ருத்ராட்ச மாலையை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, எல்லா காரியமும் செய்வாங்க, ஆனால் ஒரு கை உருட்டிக்கிட்டே இருக்கும். நாம் சதா பாபா நினைவிலே இருக்கிறதோடைய நினைவு அவ்யக்தேஸ்வரா சதா மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உங்களுடைய சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக்கோங்க, சகிப்புத்தன்மை உடையவராகுங்க. சகிப்புத்தன்மை கொண்ட குழந்தைங்க தங்களுடைய சகிப்புத்தன்மையின் சக்தியினால் எவ்வளவு கடினமான சமஸ்காரம் கொண்டவர்களையும் எவ்வளவு கடினமான காரியத்தையும் குளிர்ச்சியாக அல்லது எளிதாக மாற்றிவிடுவார்கள். சூப்பர் தானே. ஒரு மோசமான சமஸ்காரம் கொண்டவர்கள் எப்படி சமாளிக்கிறது? சகிச்சுக்கோங்க. கடினமான காரியம் எப்படி சமாளிக்கிறது? சகிச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆகிடும்? அது ஈஸியாக மாறிடும், அவங்களும் ஈஸியானவர்களாக மாறிடுவாங்க. ஸோ சகிப்புத்தன்மை, நேற்று சொன்னார் இல்லையா, சகிப்புத்தன்மை, சரளத்தன்மை, மகான் தன்மை, இந்த மூணும் இருக்கணும், ஒன்று கூட குறையக்கூடாதுன்னார். அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. சரி, சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் எப்போவுமே நிதானமாக இருப்பாங்க, ஆழமான அறிவுடையவர்களாகவும் இருப்பாங்க. இல்லை, நிதானமாக இருந்தாலே புத்தி வேலை செய்யும். இல்லாட்டினா பதறின காரியம் சிதறிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே, பதறாத காரியம் சிதறாது. இப்போ பதற்றம் அடைய மாட்டாங்க, நிதானமாக இருப்பாங்க, நல்ல அறிவுத்திறன் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. யார்? சகிப்புத்தன்மை கொண்டவர்கள். புத்திசாலியாகணும்னா சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். அவங்க ஒருபோதும் பயப்படவும் மாட்டாங்க. ஸோ எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விஷயமாக இருந்தாலும் அதன் ஆழத்திற்கு சென்று வெற்றி அடைவார்கள். ஏன்னா அவங்க சகிப்புத்தன்மை இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட பிரச்சனையின் ஆழமும் கூட அவங்களுக்கு பயத்தை கொடுக்காது. கரெக்டான முடிவு எடுப்பாங்க, வெற்றி அடைவாங்க. ஸோ அதனால் சகிப்புத்தன்மை அவ்வளோ முக்கியம். செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.